மகேஷ். சொல்லுங்க சார். ஆஃபீஸ்க்கு எல்லாரும் வந்துட்டாங்களே? வந்துட்டாங்க சார். ஆனால் ஆப்சென்ட் 2 பேர் இருக்காங்க. இல்லை, எனக்கு புரியல. நம்ம ஆஃபீஸில் மட்டும்தான் டெய்லி ஆப்சென்ட் இருக்காங்க. ஏன் ஒரு நாள் கூட எல்லாருமே ப்ரெசென்ட்டில் இருக்க மாட்டிங்களா? சார் அது வந்து சரி, அதை விடுங்க. இனியா, பிரீத்தி, வினோலாம் வந்துட்டாங்களே? வந்துட்டாங்க சார். அப்புறம் பிரீத்தி மேம், இனியா மேம், வினோ மேம் இவங்க 3 பேருக்கும் ஒரே கேபின் வேணும்னு கேட்டிருக்காங்க சார். சரி, நம்ம ஆஃபீஸில் எது பெரிய கேபினாக இருக்கோ அது அவங்க 3 பேருக்கும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க. சார் இப்போ இனியா மேம்க்கும் பிரீத்தி மேம்க்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்க ரூமே ரொம்ப பெருசு தான் சார். சரி, ஓகே. அதே ரூம்லேயே வினோவுக்கும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. சரி ஓகே சார். ஆமாம், எஸ்டர்டே 2 ஃபைல் கொடுத்தனே, அதை கரெக்ஷன் பண்ணி மூவ் பண்ணுங்கன்னு சொன்னேன். பண்ணிட்டீங்களா? சார் அது வந்து என்ன மகேஷ் இழுக்காம என்னன்னு சொல்லுங்க. சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கரெக்ஷன் பார்த்துட்டேன் சார். ஆனால் நீங்கள் எந்தெந்த இடத்துல கரெக்ஷன் இருக்குன்னு சொல்லாமல் போயிட்டீங்க. என்ன மகேஷ் பேசிட்டு இருக்கீங்க? இப்பதான் நியூவா ஜாயின் பண்ணிருக்கீங்களா என்ன? CO நாங்களாம் சேர்ந்து ஒரு ஃபைல எந்தெந்த இடத்துல கரெக்ஷன் இருக்குன்னு சொல்லுவோம். நீங்க நோகாம கரெக்ஷனை கரெக்ட் பண்ணுவீங்களா? இல்லை சார், அப்படி சொல்லல சார். வேற எப்படி மகேஷ் சொல்றீங்க? நான் கரெக்ஷன் இருக்குன்னு மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த கரெக்ஷன் எங்கெங்க இருக்குன்னு தேடி சொல்ல முடியாது மகேஷ். எனக்கும் 1008 வேலை இருக்கும். சாரி சார். இங்க பாருங்க மகேஷ், சும்மா மிஸ்டேக் பண்றது, சும்மா சாரி கேட்கறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. இன்னைக்குள்ள அந்த ஃபைல் மூவ் ஆயிருக்கணும், அவ்வளவுதான். சார் இல்லை சார், அது எப்படி சார் இன்னைக்குள்ளே மூவ் பண்ணுறது? இன்னும் கரெக்ஷன்லாம் சரியாக பார்க்கல சார். ஸ்டாப் இட் மகேஷ். உங்க டீம்ல மொத்தமா 60 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த கரெக்ஷன் ஒர்க் மட்டும்தான் இருக்கு. என்ன மகேஷ் பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்குள்ள 60 மெம்பர்ஸால 2 ஃபைல கூட மூவ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு திறமை இல்லாதவங்க அவங்க டீம்ல உள்ளவங்க. இல்லை சார், நான் அப்படி சொல்லல சார். ஆனால் கரெக்ஷன்லாம் தேடி கண்டுபிடிச்சல சார் கரெக்ட் பண்ணும். ஸ்டாப் இட் மகேஷ். நாங்க 3 பேர் சேர்ந்தாலே கரெக்ஷன் பண்ணி இன்னைக்குள்ள அந்த ஃபைலை மூவ் பண்ணுவோம். ஆனா நீங்க 60 மெம்பர்ஸ் உள்ள ஒரு டீம், ஆனா உங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சார் முடியாதுன்னு சொல்ல சார். ஆனால் இன்னைக்குள்ளே மூவ் பண்ணுறது தான் சார் கொஞ்சம் கஷ்டம். லிசன் மகேஷ், இன்னைய நாள் முடியறதுக்குள்ள அந்த 2 ஃபைலும் கண்டிப்பா மூவ் ஆயிருக்கணும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு அந்த ஃபைல் இன்னைக்குள்ள கண்டிப்பா மூவ் ஆயிருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? யா சார் அண்டர்ஸ்டாண்ட். தென் உங்க டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்களை இன்னைக்காவது ஒர்க்கை மட்டும் பார்க்க சொல்லுங்க. ஓகே சார், கண்டிப்பாக இன்னைக்குள்ளே மூவ் பண்ணிடுறேன். ஓகே, நவ் யூ கோ டு யுவர் பிளேஸ். ஓகே சார், தேங்க்யூ சார். சே, காலையிலேயே கட்டு பேத்திட்டு இருக்காங்க எல்லாரும். அகில் விட்டுடா, கோவப்படாத. வாவ், வாட் த ஹேண்ட்ஸம். இவங்களெல்லாம் வாரத்தில் 2 தடவை பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்கு. வாட் த ஹேண்ட்ஸம், செம்ம க்யூட்டாக இருக்காங்க. ஹலோ சார், குட் மார்னிங். குட் மார்னிங்லாம் இருக்கட்டும். நீங்க எப்போதுமே ரவுண்ட்ஸ்ல தான் இருப்பீங்களா? உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்க மாட்டீங்களா என்ன? இல்லை சார், நான் இனியா மேம், பிரீத்தி மேமை பார்க்க போயிட்டுருக்கேன். அவங்களை எதுக்காக நீங்க பார்க்க போறீங்க? இது என்னடா நமக்கு வந்த சோதனை? இப்போ தான் ஹேண்ட்ஸம் அது இதுன்னு சொல்லிட்டு வந்தோம். இவங்க என்ன என்னைக்கும் இல்லாமல் இவ்வளோ கட்டு நின்றுட்டு இருக்காங்க. போச்சு, நம்மளாவே வந்து சிக்கிட்டோம் போல. ஹலோ, உங்களை தான் கேட்குறேன். அது வந்து சார், நான் வந்து ஒரு ஃபைல் வாங்கிறதுக்காக போகிறேன் சார். ஃபைல் வாங்க போறீங்களா? உங்க டிபார்ட்மெண்டோட ஃபைல் எதுக்காக இனியா பிரீத்திக்கிட்ட போனுச்சு? ஐயோ, பொய்யும் சொல்ல முடியாது, உண்மையும் சொல்ல முடியாது. இப்போ என்ன பண்ணுறது? ஹலோ மிஸ் ரீட்டா, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கோம், சொல்லுங்க. அது வந்து சார், கரெக்ஷன் ஒர்க்குக்காக கொடுத்துருந்தேன் சார். வாட்? கரெக்ஷன் ஒர்க்குக்காக கொடுத்துருந்தீங்களா? அது வந்து சார், ஆமாம் சார், கரெக்ஷன் ஒர்க்குக்காக தான் கொடுத்துருந்தேன். ஹலோ மிஸ் ரீட்டா, அவங்க 3 பேர் யாருன்னு தெரியல? ஐயோ, போச்சு, மாட்டிக்கிட்டோம். டெல் மீ ரீட்டா. எஸ் சார் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே யாரு கேட்டால் அவங்க 3 பேருக்கும் ஒர்க்கு கொடுத்துருக்கீங்க? சார், நான் ஒர்க்காலாம் கொடுக்கல சார். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, கரெக்ஷன் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க தான் நாங்களும் சும்மா தான் உட்காந்துருக்கோம், எடுத்துட்டு வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படி சொன்னாங்க. அதனால தான் சார் நான் கொடுத்தேன். இங்கே பாருங்க மிஸ் ரீட்டா, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும். நீங்கள் அவங்களுக்கு பாஸ் கிடையாது, அவங்க 3 பேர் தான் அவங்க எல்லாருக்கும் பாஸ், புரிஞ்சுதா? ஏன் சார், ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் இனியா, பிரீத்தி, வினோ இவங்க 3 பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சார். ஸோ அந்த ஒரு இதில் தான் சார் நாங்கள் 3 பேர் சேர்ந்து கரெக்ஷன் பார்க்கலாம்னு நினச்சோம். லிசன் ரீட்டா, வித்தவுட் ஆஃபீஸ் நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க. ஆனால் ஆஃபீஸ்க்குள்ளே அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையோடு தான் பேசணும். அதர்வைஸ் பிஃபோர் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண அதே நினைப்போட வந்து அவங்களுக்கு ஆர்டர் போடுறது, ஒர்க் கொடுக்குறது, இதெல்லாம் வச்சுக்க கூடாது, புரிஞ்சுதா? ஏன் சார், புரியுது சார். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கம்பெனிக்கு வெளியில் மட்டும்தான். நீங்கள் அவங்க பாஸ், நீங்கள் எம்ப்ளாயி, மைண்ட் இட். அப்பாடி, இவங்க 2 பேரும் இவ்வளோ கோவப்படுறவங்களா? ஒரு நாள் கூட இவ்வளோ கோவப்பட்டு நான் பார்த்தது இல்லையே. என்னம்மா கோவப்படுறாங்க? ஹலோ மிஸ் ரீட்டா, உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கோம், புரியுதா இல்லையா? புரியுது சார், புரியுது. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கப்புறம்லாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. போய் ஃபைலை வாங்கிக்கோங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். எப்போ ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம். கிளம்பி வெளியில் போகலான்னு சொன்னோம். ஆனால் நம்ம கிளம்பி இவ்வளோ நேரம் ஆகுது, எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல. ஆனால் இந்த ஜெகனை நம்பியெல்லாம் வெளியே கிளம்பிடக்கூடாது போல. பேசாமல் நம்மளே அவன் ரூமில் போய் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கலாமா? வேணாம், அங்கே போனோம்னா ரொம்ப பண்ணுவான். நம்ம இங்கே இருக்கலாம், அவனே வரட்டும். வந்துட்டானா? ஏ ஜெகன். ஹலோ மிஸ் குயின். ஹலோ. ஹா, சாரி ஃபார் த லேட் விசஸ். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹா, என்னடி gift பிடிக்கலையா? ஜெகன் என்ன இதெல்லாம்? என்னடி என்னன்னு கேட்குற, பார்த்தா தரலையா? இல்லை ஜெகன், எனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கியா? பின்ன எனக்கு இருக்க ஒரே அத்தை பொண்ணு நீ தான், உனக்காக தானே வாங்க முடியும். ஜெகன், உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு பர்பிள் கலர் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது முன்னாடியே தெரியுமே. அதான் ஜெகன், உனக்கு எப்படி தெரியும்? நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே. என்ன?
அடியே எல்லாம் புரிஞ்சு புரியாத மாதிரி நடிக்காதன்னா. யார் நடிக்கிறா? எனக்கு நீ என்ன சொல்றேனே புரியல. இங்க பாருடி, பொய் மட்டும் சொன்னா நீ எது பிளஸ் பண்றியோ அது கிடைக்காது, பாத்துக்கோ. சிறு பார்வையில் ஒரு வார்த்தையில். ஜெகன், என்ன ஜெகன் இப்படி சொல்ற? சரி சரி, ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். அது சரி, ஓகே. உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகா இருக்கு. இது உனக்கு தான். ஜெகன், நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. நான் இப்போதான் ஜெகன் ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்றேன். நிஜமாவா? ஏன்? ஏன்னா நீ என் கூட இருக்கல்ல, அதனால தான். அத்தை, அத்தை இருக்கீங்களா? என்ன எங்க தேடியும் காணோம்? எப்போதும் கிச்சன்ல தான் இருப்பாங்க. மகேஸ்வரி அத்தை, கலா அத்தை. வாமா பவி. அத்தை என்னாச்சு? நான் ரொம்ப நேரமா உங்களையும் மகேஸ்வரி அத்தையும் கூப்பிட்டுட்டே இருந்தேன். ஆனா நீங்க 2 பேருமே ஏன் கூட கேட்கலையே அத்தை, என்னாச்சு? கூப்பிட்டியாமா? நாங்கள் கொஞ்சம் கிச்சன்ல வேலையா இருந்தோம், அதனால தாம்மா கேட்கல. என்னத்த, எதுவும் நிறைய வேலை இருக்கா என்ன? சொல்லுங்க, நானும் செய்கிறேன். இல்லம்மா, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ சாப்பிட்டியா? இல்லத்த, இனிமே தான் சாப்பிடணும். ஏமா இன்னும் சாப்பிடாம இருக்க? இல்லத்த, எப்போதுமே ஐஷு கூட தான் சாப்பிடுவேன், அதனால தான் ஐஷுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சரிம்மா, ஐஷு இன்னும் சாப்பிடலையா? கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிடுங்க எல்லாரும், சரியா? சரித்த, நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோமா. ஆமா, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஏன் உங்க மூஞ்சி ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு? ஆமா, மகேஸ்வரி அத்தை எங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லத்த, நீங்க எப்போதுமே கலக்கலன்னு பேசி சிரிச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு ரொம்ப சேடா இருக்க மாதிரி இருக்கு. மகேஸ்வரி அதையும் காணும். என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா என்ன? சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். அத்தை, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்றேன். இப்படி சேடா இருக்காதீங்க அத்தை, என்னாச்சுன்னு சொல்லுங்க. பவிமா. அத்தை, எதுக்காக இப்போ அழுகுறீங்க? ஒன்றும் இல்லடாமா, சும்மாதான், ஒன்றும் இல்லை, நீ எதுவும் நினைக்காத. ஐயோ கலாத்த, ஃபர்ஸ்ட் நீங்க அழுகாதீங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஐயோ கலாத்த, அழுகாதீங்க, உங்க பொண்ணு மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்றேன். நீ என் பொண்ணு மாதிரிலாம் கிடையாது பவி, நீ என் பொண்ணு தான். நான் உன்னை மருமகளா பார்க்கல, என் வீட்டு மகளா தான் பார்க்குறேன். சரித்த, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அகில், பிரசாந்த், கார்த்திக் 3 பேரையும் காலையில நான் திட்டிட்டேமா. எதுக்குத்த? என்னத்தாச்சு? எதுக்காக அவங்கள திட்டினீங்க? நைட்டு யாருக்கிட்டையுமே சொல்லாம கொள்ளாம வெளியில போயிட்டு காலையில தாமா வந்தானுங்க, அதுக்காக தான் கண்டிச்சு திட்டினேன். சரித்த, அவங்க பண்ணது தப்பு தானே, யாருக்கிட்டையும் சொல்லாம போனது தப்பு தான், அதுக்காக தானே கண்டிச்சிருக்கீங்க. அதுக்காக நீங்க எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? இல்லம்மா, அதை நினைச்சலாம் நான் அழுகல. காலையில சாப்பிட சொன்னதுக்கும் சாப்பிடாம போயிட்டானுங்க, லஞ்சையும் எடுத்துட்டு போகல, சாப்பிடாமலே இருக்கானுங்கம்மா, அதை நினைச்சுதான் அழுதுட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? சாப்பிடவே இல்லையா? காலையில சாப்பிடல, இப்பயும் சாப்பிடலையா அவங்க? ஆமாமா, இன்னமும் சாப்பிடாம தான் உட்காந்துருக்கானுங்க. என்னத்த, இது ஒரு சின்ன பிரச்சனை, இதுக்காக போய் சாப்பிடாம உட்காந்துருக்காங்களா அவங்க? ஆமாமா, இதை கேட்டதுல இருந்து எனக்கு தண்ணி கூட தொண்டைக்கு கீழே இறங்க மாட்டேங்குதுமா. அத்தை, அப்ப நீங்களும் சாப்பிடாம தான் இருக்கீங்களா? என் பிள்ளைங்களே சாப்பிடாம இருக்கும்போது என்னால எப்படி போய் சாப்பிட முடியும்? கலாத்த, என்னத்த ஒண்ணுமே புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அவங்க எல்லாம் வயசு பசங்க, அவங்க சாப்பிடலனாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க அத்தை, ஆல்ரெடி உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு, உங்களுக்கு தெரியும் தானே? எப்படிமா என் பிள்ளைங்க சாப்பிடாம நான் சாப்பிட முடியும்? இப்போ என்னத்த, அகில், பிரசாந்த், கார்த்திக் 3 பேர் சாப்பிடணும், அவ்வளவுதானே? நான் சாப்பிட வைக்கிறேன், நீங்க ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடுங்க. என்ன பவிமா சொல்ற? அம்மா நாங்க 2 பேரும் சொல்லியே கேட்கல, அது எப்படி நீ சொன்னா கேட்பானுங்க? நீ நம்புற? நான் தான் சொல்றேன்ல, கண்டிப்பா அவங்க மதியானம் சாப்பிட்டுருப்பாங்க. அவங்க சாப்பிட்ட விஷயத்த அவங்களே கால் பண்ணி உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்களும் மகேஸ்வரி அம்மாவும் போய் சாப்பிடுங்க. இல்லம்மா, என் பசங்க சாப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். அத்தை, அப்போ உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்ல பவி, என்னால என் பிள்ளைங்க சாப்பிடலங்கிறத கேட்டதுல இருந்து தண்ணி கூட குடிக்க முடியல. அப்படி இருக்கும்போது நான் எப்படிமா சாப்பிடுவேன்? அத்தை, இப்பதான் என்ன உங்க பொண்ணுன்னு சொன்னீங்க, உங்க பொண்ணா நான் சொல்றேன், நீங்க போய் சாப்பிடுங்க, கண்டிப்பா உங்க பசங்க சாப்பிட்டுருப்பாங்க. சரிம்மா, நீ சொல்றேங்கிற நம்பிக்கையோட தான் நான் போறேன். கண்டிப்பா என் பசங்க இன்னைக்கு மதியானம் சாப்பிட்டுருக்கணும். நான் இருக்கேன், கண்டிப்பா உங்க 3 பசங்களும் சாப்பிட்டுருப்பாங்க. சாப்பிட்டதோட மட்டும் இல்லாம அவங்க சாப்பிட்ட விஷயத்த உங்ககிட்ட கால் பண்ணி சொல்லுவாங்க. நீங்களும் மகேஸ்வரி அதையும் ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடுங்க. சரிம்மா. என்ன இந்த சின்ன பிரச்சனைக்காக இவங்க 3 பேர் சாப்பிடாம இருக்காங்க? சம்திங் இஸ் ராங். இது மட்டும் பிரச்சனையா இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இப்போ என்ன பண்ணலாம்? அவங்க 3 பேர் கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும். பேசாம நம்மளே சாப்பாடு எடுத்துக்கொண்டு போய் கொடுத்து சாப்பிட வச்சிடலாமா? இல்ல அத்தை சொல்லியே சாப்பிடாதவங்க நம்ம போய் கொடுத்தாவா சாப்பிடுவாங்க? கண்டிப்பா நான் அவங்க சாப்பிட்டே ஆகணும். என்ன பண்ணலாம்? ஐடியா. பேசாம அவங்களுக்கு முக்கியமான கிளைண்ட்டை விட்டு லஞ்சுக்கு உங்களை இன்வைட் பண்ண சொல்லிடலாம். அப்போ கண்டிப்பா இவங்க 3 பேர் சாப்பிட்டு தானே ஆகணும், இது பர்ஃபெக்டா இருக்கும். பட் கிளைண்ட்டோட நம்பர் எப்படி எடுக்கிறது? இனியா பிரீத்தி தான் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். கடவுளே, இது மட்டும் பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிடணும். அவங்க 3 பேரும் கண்டிப்பா இன்னைக்கு மதியானம் சாப்பிட்டுருக்கணும். ஓ காட், இவ என்ன ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா. பேசாம பிரீத்திக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மார்னிங்கே சுவிச் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்றாங்களோ தெரியல. சரி, வேற வழி இல்லை, இனியாவுக்கு தான் ட்ரை பண்ணும். ஹலோ இனியா, கேக்குதா? நான் பவி பேசுறேன். கேக்குது சிஸ்டர். பவி சிஸ்டர், உங்க நம்பர் நான் சேவ் பண்ணி தான் வச்சிருக்கேன், சொல்லுங்க. இனியா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், பண்ணுவீங்களா? ஐயோ, என்ன சிஸ்டர் ஹெல்ப் அது இதுன்னு இருக்கீங்க, சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் நான் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஹெல்ப் என்ன தெரியுமா? நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சிஸ்டர்னு கூப்பிடுறத விட்டுட்டு அக்கான்னு கூப்பிடுங்க. அது வந்து சிஸ்டர், இப்பதானே இனியா சொன்னேன், அக்கான்னு கூப்பிடு. சரிக்கா, சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? இனியா, நான் இப்போ கேட்க போற ஹெல்ப் நீ கண்டிப்பா எனக்காக பண்ணிதாகணும். அக்கா, நான் தான் கண்டிப்பா பண்றேன்னு சொல்லிட்டேனே, என்ன ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுங்க, கண்டிப்பா பண்றேன். எனக்கு நம்ம கம்பெனியோட லிங்க் ஆயிருக்க மெயின் கிளைண்டோட நம்பர் வேணுமா? என்னாச்சுக்கா, எதுவும் பிரச்சனையா என்ன? எதுக்காக அவங்க நம்பர் கேட்குறீங்க? ஆமாண்டாமா, ஒரு சின்ன பிரச்சனை.
என்னாச்சுக்கா நீங்கள் சொல்லணும்னா சொல்லுங்க இல்லைன்னா வேணா விட்டுருங்க. இல்லடாமா சொல்கிறேன். சரிக்கா இதுவும் பெரிய பிரச்சனையா என்ன? இல்லடாமா பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. அகில் பிரசாந்த் கார்த்திக் 3 பேர் சாப்பிடாமலே இருக்காங்க மார்னிங்லேருந்து. அவங்கள சாப்பிட வைக்கணும் அதுதான். என்னக்கா சொல்றீங்க? மார்னிங்லேருந்து 3 பேர் சாப்பிடலையா? ஆமாண்டா மார்னிங் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால அகில் பிரசாந்த் கார்த்திக் 3 பேர் இன்னும் சாப்பிடாம இருக்காங்க. என்னக்கா சொல்றீங்க? சண்டையா? ரொம்ப பெரிய சண்டையா என்ன? தெரிலடாமா, அது சின்ன பிரச்சனையா பெரிய பிரச்சனைலாம் தெரில. ஆனால் இவங்க சாப்பிடாம இருக்கிறது மட்டும் தான் எனக்கு தெரியும். நானும் முன்னாடியே நினைச்சேன்க்கா, ரொம்பவே கோவமா இருந்தாங்க. காலையிலேருந்து நிறைய ஸ்டாஃப் எல்லாம் வேற திட்டிட்டு இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? நீ அவங்க கேபினுக்கு போனியா? இல்லக்கா நான் போகல. ஆனால் ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் போயிட்டு வந்திருப்பாங்க போல. அதில் ஒரு ஸ்டாஃப் சொன்னாங்க ரொம்ப கோவமா இருக்காங்க, ரொம்ப எல்லாரையும் திட்டிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதாம்மா மார்னிங் நடந்த பிரச்சனையில தான் கோவமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகேம்மா, ஏதாவது பண்ணி அவங்கள சாப்பிட வைக்கணும். என்ன பண்ணலாம்? அக்கா இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? யாடா ஷோர், உன்னால் முடியும்னா கண்டிப்பாக சாப்பிட வை. சரிக்கா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அவங்கள சாப்பிட வைக்க பார்க்குறேன். ஒரு வேளை சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி சொல்கிறேன்க்கா. ஓகேடா ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் கண்டிப்பாக சாப்பிட வச்சுருேண்ணா. ஓகேக்கா கண்டிப்பாக நான் சாப்பிட வைக்கிறேன். ஆமாம் அக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை இனியா இனிமே தான் சாப்பிடணும். நீ சாப்பிட்டியா? இங்கே மட்டும் எந்த சிக்னலே கிடைக்க மாட்டேங்குதோ தெரில. ஹலோ கேட்குதா சார்? ஹலோ என்ன அரவிந்த் குரல் மாதிரி இருக்கு? ஹலோ அக்கா, பவி அக்கா. ஒருவேளை அரவிந்த் தான் வந்திருக்காங்களோ? ஆ அர சாரி. ஒரு நிமிஷம். அரவிந்த் நீங்களா இது? என்னை நீங்களா தாங்கி பிடிச்சிங்க? என்னால் நம்பவே முடியல. நான் இப்போ இருக்கிற சந்தோஷத்துக்கு வானத்திலே ரெக்க கட்டி பறக்க சொன்னாலும் பறப்பேன். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அரவிந்த். கண்டிப்பாக உங்கள் மனசு எனக்கு ஒரு நாள் மாறும். ஹலோ பவி அக்கா, லைனில் இருக்கீங்களா? ஹலோ, இது என்ன ஹெட்செட் வைப்ரேட் ஆகுது? அச்சோ இனியா லைனில் தானே இருந்தா? ஹலோ அக்கா. ஆ சொல்லு இனியா, லைனில் தான் இருக்கேன் சொல்லு. என்னக்கா இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க? நான் ஹலோ ஹலோன்னு கத்திட்டே இருந்தேனே. அது வந்து இனியா ஹெட்செட் கீழே விழுந்துருச்சுமா தெரியாமா? அதான் சாரி இனியா. இல்லைக்கா பரவாயில்ல இருக்கட்டும். சரிக்கா நீங்கள் பாருங்க, நான் அவங்கள சாப்பிட வச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் சரியா? சரிடா ஓகே, நீ கண்டிப்பாக கால் பண்ணேன்னா? கண்டிப்பாக கால் பண்ணுறேன்க்கா. இனியா ஒரு நிமிஷம். அக்கா சொல்லுங்க. இன்னும் 1 வீக்ல என் மேரேஜ்க்கான பர்ச்சேசிங்க்கு போகிறோம். கண்டிப்பாக நீ வினோ பிரீத்தி எல்லாருமே வரணும் சரியா? அக்கா அங்கே எதுக்குக்கா நீங்கள் போயிட்டு வாங்க. இங்கே பாருடா, நான் உன்னை வார்த்தைக்காகலாம் அக்கான்னு கூப்பிட சொல்ல. நான் ஐஷு எப்படி பார்க்குறேனோ அப்படி தான் அவங்க 3 பேருமே பார்க்குறேன். சொல்ல போனால் அவங்க 3 பேருமே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு. கண்டிப்பாக நீங்கள் 3 பேருமே என் கூட சேர்ந்து ஷாப்பிங் வரணும்டா. சரிக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். நோ நாட் ட்ரை, கம்பல்சரியாக வந்து தான் ஆகணும். இது இந்த பவியாக்காவோட ஆர்டர் சரியா? சரிக்கா கண்டிப்பாக வரோம். சரிடாமா, நீ அவங்க 3 பேரையும் சாப்பிட வச்சுட்டு எனக்கு கால் பண்ணு சரியா? ஓகேக்கா. என்னடி நின்றுட்டே இருக்கீங்க? இப்படியே வெளில நின்று வேடிக்கை பக்கத்துல இருக்கீங்களா என்ன? ஓ நீங்கள் அவ்வளோ தைரியசாலியா? இல்லடி தைரியசாலின்னு சொல்ல, ஆனா அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உள்ள போலாம் வாங்க. என்ன வினோ, ரீட்டா மேம் சொன்னது மறந்துருச்சா என்ன? ஐயோ அதையே ஞாபகப்படுத்தாதடி, இன்னும் அவங்க சாப்பிடாம இருக்காங்க, அதை யோசி. அதை நினைச்சாலே எனக்கு செம்ம கோவமா வருதுடி. எனக்கும் செம்ம கோவம் வருது இனியா. ஆமாம் அவங்க வீட்டில் என்னதான் நடந்திருக்கும் தெரியலடி. ஆனால் பவி அக்கா சாப்பிடலன்னு மட்டும்தான் சொன்னாங்க. இப்போ என்னதான் நீ பண்றது? என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அவங்க 3 பேரையும் கண்டிப்பாக சமாளித்து சாப்பிட வச்சு தான் ஆகணும். சரி வாங்க அப்போ உள்ள போலாம். ஆனால் உள்ளே போகவும் பயமாக இருக்குடி. என்னடி இப்படி பண்றீங்க? உள்ள போறதுக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாம் இனியா, அவங்க என்ன யாரோவா? ஏண்டி இதுக்கு முன்னாடி பிரசாந்த் சார் கோவப்பட்டு நீ பார்த்துருக்கியா? இல்லை இனியா, அவர் என்கிட்ட கோவப்பட்டதே கிடையாது. ஸோ எனக்கு தெரியாது. அப்போது மைண்டை நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ. அவங்க இப்போ கோவப்பட்டு திட்டினா கூட அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் அவங்கள சாப்பிட வைக்கணும். அப்போது கண்டிப்பாக கோவப்பட்டு திட்டுவாங்களா என்ன? கண்டிப்பான்னு சொல்ல முடியாது, ஒரு வேளை திட்டலாம், சான்ஸ் இருக்கு. என்னடி பயமுறுத்திட்டு இருக்கா? பிரீத்தி நான் எதுக்காக உன்னை பயமுறுத்த போகிறேன்? நான் உண்மையை தான் சொல்கிறேன். ஏண்டி ரீட்டா மேம் கூட தான் சொன்னாங்க, என்னைக்கும் இல்லாமல் எனக்கு ரொம்ப கோவமாக இருந்தாங்க, என்னை கூட திட்டினாங்கன்னு சொன்னாங்களே. ஆனால் ரீட்டா மேம் சொல்லும் போது நான் நம்பவே இல்லை இனியா. அவங்களாவது கோவப்பட்டு திட்டுறதாவதுன்னு தான் தோணுச்சு. நானே நம்பலடி, நானே ஷாக் ஆகிட்டேன் அவங்களா கோவப்பட்டு திட்டினாங்கன்னு. ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்க நிஜமாவே கோவப்பட்டு நிறைய பேர் திட்டிருக்காங்க. அப்போ நம்மளே திட்டுவாங்கன்னு சொல்றியா இனியா? தெரியல வினோ, நம்மளை திட்டுவாங்களா என்னெல்லாம் தெரியல. ஆனால் திட்டினா கூட வாங்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தான் ஆகணும். சரி ஓகே பரவாயில்ல, அவங்க திட்டினா கூட வாங்கிக்கலாம், வாங்க உள்ள போலாம். பிரீத்தி நீ ஓகே தானே? ஓகே தாண்டி, திட்டினா கூட பிரச்சனை இல்லை, சாப்பிட வச்சிடலாம். சரி வாங்க உள்ள போகலாம். கார்த்திக் மேரேஜ்க்கான இன்விடேஷன் மாடல் வந்திருக்கு பாத்தியா? இல்லடா இன்னும் பார்க்கல. என்னடா பார்க்கலன்னு இவ்வளோ சாட்டா சொல்லிட்டு இருக்கீங்க? அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ஒரு மாடல் சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாடலில் ஒரு சில எடிட்டிங் ஒர்க் இருக்கு, அதை கரெக்ஷன் பண்ணி இன்விடேஷன் பிரிண்ட் பண்ண கொடுக்கணும். சரிடா பார்த்துக்கலாம். கார்த்திக் அசால்ட்டாக இருக்காதடா, டேஸ் ஓடிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பிரிண்ட் பண்ண கொடு சரியா? சரிடா. ஆமாம் 1 வீக்கில் மேரேஜ் பர்ச்சேசிங் போகணுன்னாங்களே, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டியா கார்த்திக்? பண்ணிட்டேன்டா. என்னடா மேரேஜுக்கும் எம்ப்ளாயிஸ்க்கெலாம் ட்ரெஸ் எடுக்கிறாங்க தானே? தெரில அகில், இன்னும் அம்மா அதை பற்றி எதுவுமே பேசல. சரி அதான் 1 வீக் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஏதாவது சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? யாரடா கேட்குற? பின்னாடி திரும்பி பாரு. நீங்கள் 3 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே? என்ன பண்ணுறோன்னு கேட்டால் உங்களை பார்க்க தான் வந்தோம். எங்களையா? ஆமாம் உங்களை தான். என்ன விஷயம்? 3 பேர் ஒன்றா வந்திருக்கீங்க? அதான் சொன்னேனே சார், உங்களை பார்க்க தான் வந்தோம். சரிம்மா, என்னை பார்க்க தான் வந்த. எதுக்காக வந்த? பார்க்கறதுக்கு தான். பார்க்கறதுக்கா? பார்த்து என்ன நீங்கள் இப்படிலாம் கொஸ்டின் கேட்டுட்ருக்கீங்க? ஏன் நாங்கள் உங்களை பார்க்க வரக்கூடாதா என்ன? அப்படி இல்லை நீயா, திடீர்னு வந்திருக்கீங்களே அதான் கேட்டோம். உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால தான் வந்தோம். அது எப்படி 3 பேருக்கும் ஒன்றாவே பார்க்கணும்னு தோணுச்சா என்ன?
ஆமா 3 பேருக்கு ஒன்னா தான் பார்க்கணும் தோணுச்சு. ஏன் அப்பெல்லாம் தோணக்கூடாதா என்ன? அப்படி இல்லாம வினோ, எப்போதும் நாங்க தான் உங்களை பார்க்க வருவோம். திடீர்னு எங்களை பக்கத்துக்கு நீங்க வந்திருக்கீங்களா? அதான் என்ன விஷயம் கேட்டோம். ஆமாம், விஷயம் இருக்குதான், முக்கியமான விஷயம். ஆமாம் சார், நானும் அகில் சார்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். கார்த்திக் சார், எனக்கு கூட கொஞ்சம் தனியா பேச வேண்டியது இருக்கு உங்ககிட்ட, வரீங்களா? என்கிட்ட நடி தனியா பேசணும். என்னன்னு இங்கேயே உட்காந்து கேட்டா எப்படி? தனியா பேசணும்னு சொன்னல, தனியா தான் சொல்லுவேன். வினோ, இங்கதான் இனியா பிரீத்தி எல்லாம் இருக்காங்க. எங்க கூப்பிடுற? அதெல்லாம் இனியா பிரீத்திக்கு தெரியும், நீங்க வாங்க. டே கார்த்திக், அதான் வினோ கூப்பிடுறல, நீ போ. இல்லடா அகில், கார்த்திக் நீ போ. அப்பா அதான் அகில் சார் பிரசாந்த் சாரும் சொல்லிட்டாங்கல்ல, வாங்க போலாம். சரி வா போலாம். பிரசாந்த் சார், எனக்கும் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொன்னேன். என்னடி, இங்க நம்ம தானே இருக்கோம், சொல்லு. எனக்கு உங்ககிட்ட தான் தனியாக பேசணும். என்ன பிரீத்தி இதெல்லாம்? அகில் இனியெல்லாம் இங்கே தான் இருக்காங்க. ஆமாம், அகில் சார் இனியெல்லாம் இங்கே இருக்கிறதுனால தான் தனியாக பேசணும்னு சொல்கிறேன். ஏ பிரசாந்த், அதான் பிரீத்தி தனியா பேசணும்னு சொல்றால, போ. இல்லடா, நான் தான் சொல்றேன்லடா, போ. வாங்க, உங்கள் அண்ணாவே சொல்லிட்டாங்கல்ல. சரி வா. இனியா நீ பார்த்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன், சரியா? சரிடி, எப்படியாவது பிரசாந்த் சார் சாப்பிட வச்சிரு, சரியா? நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன்டி, நீங்கள் பார்த்துக்கோ. சரி ஓகே. என்ன இப்படியே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உட்கார்ந்து கூட சொல்ல மாட்டீங்க? என்ன மேடம், ஒரே அதிசயமா இருக்கு. நானே உட்காருன்னு சொன்னாலும் உட்கார மாட்டீங்க. இன்னைக்கு என்ன நீங்களே உட்கார சொல்றீங்க? அது எல்லாரும் இருந்தால் தான் உட்கார மாட்டேன். இப்போ நீங்களும் நானும் தானே இருக்கோம். அப்போ நீ நானும் இருந்தா என்ன வேணா பண்ணலாம், அப்படித்தானே? என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லை, உட்கார சொன்னா உட்காருவேன்னு சொன்னேன். ஓ, நீ அப்படி சொல்றியா? சரி வா உட்கார். சரி சொல்லுங்க மேடம், எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க? சும்மா தான் பார்க்கலான்னு வந்தேன். இனியா, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எதுவும் விஷயம் இல்லாமலாம் நீ வரமாட்ட, சொல்லு. ஆமாம், விஷயத்தோட தான் வந்திருக்கேன். சரி, என்ன விஷயம் சொல்லு. ஏன் மார்னிங்லேருந்து சாப்பிடாமலே இருக்கீங்க? யார் சொன்னா உனக்கு நான் மார்னிங்ல இருந்து சாப்பிடலன்னு? இப்போ யார் சொன்னாங்கிறதா முக்கியம், ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? அப்படிலாம் இல்லையே, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். நிஜமாவா? என் கண்ணை பார்த்து சொல்லுங்க, நிஜமா சாப்பிட்டீங்களா? அது வந்து சரி ஓகே, நான் சாப்பிடலதான். இப்போ என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டா சொன்னீங்க, இப்போ சாப்பிடலன்றீங்க. என்னால உன் கண்ணை பார்த்து போய் சொல்ல முடியாது இனியா, அதான் உண்மையே சொல்லிட்டேன். சரி, ஏன் சாப்பிடல? வீட்டில் சின்னதா சண்டை, அதனால தான். சரி, சண்டைக்கு சாப்பாடுக்கும் என்ன இருக்கு? எதுக்காக சாப்பிடாம இருக்கீங்க? மைண்ட் அப்செட்ரி, அதனால தான். ஓ, என்ன சண்டைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நைட்டு உங்களை பார்க்கலான்னு 3 பேர் கிளம்பி வந்தோமா. அப்போ நாங்கள் கிளம்பி வந்த தாத்தா பொண்ணு பார்த்துட்டா. அப்புறம் என்ன, கலாமா மகேஸ்வரி அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டா. அப்புறம் என்னாச்சு? கலாமா மகேஸ்வரி அம்மா 2 பேருமே நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஹால்லேயே உட்காந்துருந்துருக்காங்க. நாங்கள் காலையில் உள்ளே போகும்போது ஹாலில் தான் உட்காந்துருந்தாங்க. அம்மா கேட்டதுக்கெல்லாம் தப்பு போய் சொல்லிட்டு இருந்தோம். அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, நாங்கள் போய் சொன்னதுனால அம்மா ஃபீல் பண்ணாங்க. அதனால தான் பசிக்கல. சொல்ல போனால் இனியா அம்மா கிட்ட இந்த நாள் வரைக்கும் போயே சொன்னதில்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நேற்று தான் போய் சொன்னோம். எல்லாமே எங்களால் தானே? இனியாம்மா என்ன பேசுகிற? நாங்கள் தானே உங்கள் வீட்டுக்கு வந்தோம், நீங்களா எங்களை கூப்பிட்டீங்க? அகில் சார். சொல்லுமா. என்னடி, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்னடாம்மா சொல்லு. இல்லை, எஸ்டர்டே நீங்கள் மட்டும் எங்கள் துணைக்காக வராமல் இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல. உங்கள் அம்மா கிட்டே நீங்கள் போய் சொல்ல வேண்டியது இருந்திருக்காது. இந்த அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு சாப்பிடாமலும் இருந்திருக்க வேண்டியது இருக்காது. எல்லாமே எங்களால் தானே. இனியா என்னடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா? இல்லை, நான் கரெக்டாக தான் பேசுகிறேன். நேற்று மட்டும் நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனையே ஆயிருக்காது. எங்களால் தானே இன்றைக்கி உங்கள் அம்மா கிட்ட ஃபஸ்ட் டைமாக போய் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணும்போதே தெரியுது. சாரி அகில் சார். என்னடி விட்டா ரொம்ப பேசிட்டு போற? நாங்கள் தானே உங்கள் வீட்டுக்கு வந்தோம், நீங்களா எங்களை கூப்பிட்டீங்க? எதுக்காக இப்போ நீ என்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா? சொல்ல போனால் மார்னிங் எங்களால் தான் நீங்களும் வீட்டில் மாட்டியிருந்திருப்பீங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நாங்கள் மட்டும்தான். தேவையே இல்லாமல் நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் இனியா. இல்லை அகில் சார், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்கள் அம்மா கிட்ட போய் சொன்னதுக்காகவே நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு நல்லா தெரியும் அகில் சார், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள சின்னதாக ஹர்ட் பண்ணால் கூட நம்மளால் தாங்க முடியாது. அப்படி இருக்கப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்கள் அம்மாவை இன்னைக்கு எங்களால் ஹர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாத்துக்குமே காரணம் நாங்கள் தானே சார். என்னடி பேசுகிற? அவங்க ரொம்ப பிடிச்சவங்கன்னா அப்போ நீ யார் எனக்கு? அகில் சார், உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் அம்மாவை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ உங்கள் மனசில் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சும்மா எனக்காக நார்மலாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஆமாடி, மனசில் கஷ்டம் இருக்குதான், இல்லைன்னா சொல்லலை. அம்மா கிட்ட அப்படி பேசுனது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது தான். அதுக்காக நீ இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு ஆயிடுமா? இங்கே பாரினியா, எங்கள் அம்மா எனக்கு உயிர் மாதிரினா நீ எனக்கு உடல் மாதிரி. ரெண்டுத்துல ஒன்று இல்லைனாலும் நான் செத்த பணம் தான். அகில் சார், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? பின்ன என்னடி, அப்போலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு எங்கள் அம்மா மட்டும் தான் இம்பார்ட்டன்ட்டுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அகில் சார், என்ன இருந்தாலும் அவங்க உங்கள் அம்மா முன்னாடிலாம் நான் ஒன்றுமே கிடையாது. இனியா வாய மூடு. நான் எங்கள் அம்மாவை எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ அதே அளவுக்கு தான் உன்னையும் நேசிக்கிறேன். தேவையில்லாமல் நான் வேறு அவங்க வேறு அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத. இந்த அகிலோட மனசில் ஃபர்ஸ்ட் டைம் இடம் பிடிச்ச பொண்ணும் நீ தான், லாஸ்ட் வரைக்கும் இருக்க போகிற பொண்ணும் நீ தான். என்னைக்கும் மறந்துடாதடி, நீ என்னோட ப்ராப்பர்ட்டி. சும்மா இருங்க, விளையாடாதீங்க. என்னடி, என்னை பார்த்தா என்ன உனக்கு விளையாடுற மாதிரி இருக்கா? நிஜமாக தான் சொல்கிறேன், நீ என்னோட ப்ராப்பர்ட்டி. என்னைக்கும் உன்னை யாருக்கும் எவனுக்கும் விட்டு தர மாட்டேன். சரி அதெல்லாம் விடுங்க, நான் போய் உங்களுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு வரேன், சாப்பிட்லாம் வாங்க. லஞ்சா? ஆமாம், என்னோட லஞ்ச் தான். இன்னைக்கு நானும் வினோவும் தான் சேர்ந்து சமைச்சோம். நான் தான் சாம்பார் வச்சேன், தெரியுமா? அப்படியா, நீயா சமைச்ச? ஆமாம். அம்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த உடனே படுத்து தூங்க போயிட்டாங்க. அப்புறம் நானும் வினோவும் சேர்ந்து சமைச்சோம்.
சரி நீ போய் சாப்பிடு, நான் கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். என்ன நீங்கள் நான் சமைச்சிருக்கேன்னு சொல்கிறேன், கேன்டீனில் போய் சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்க? அப்போ நான் சமைச்சதை சாப்பிடணும்னு ஆசை இல்லையா உங்களுக்கு? அப்படி இல்லம்மா, நீ கொண்டு வந்த லஞ்சை நான் சாப்பிட்டேன்னா அப்ப நீ என்ன சாப்பிடுவ? நான் போய் கேன்டீனில் சாப்பிட்டுக்கலாம், நீங்கள் என்னோட சாப்பாடு சாப்பிடுங்க. இல்ல அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ கேன்டீன்க்குலாம் போய் சாப்பிட வேணாம். சரி, இப்போ என்ன உங்களுக்கு கேன்டீனில் போய் சாப்பிட்றது தானே பிரச்சனை? நீங்கள் என்ன பண்ணுங்க, சாப்பிட்டுட்டு எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுங்க, நான் சாப்பிட்றேன். சரியா? இப்போ என்னடி, நீ சமைச்சதான் நான் சாப்பிடணும் அவ்வளவுதானே? ஆமாம். சரி போய் எடுத்துட்டு வா. சரி இங்கே இருங்க, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி போ. வலிக்குதுடி வலிக்குது. வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். வலிக்கிறதுக்கு தான் காதை பிடிச்சிட்டு இருக்கிறது. வினோ ப்ளீஸ் வினோ, ரொம்ப வலிக்குதுடி. ரொம்ப வலிக்குதா? வலிக்கட்டும். ஏ வினோ ப்ளீஸ் டி, விட்டறி செல்லோல. செல்லம் தங்கம் இதெல்லாம் பேசாதீங்க. நான் செம்ம கடுப்புல இருக்கேன் உங்க மேல. நான் என்னடி பண்ணேன்? எதுக்கடி காது பிடிச்சிட்டு இருக்கிற? என்ன பண்ணீங்களா? என்ன பண்ணாம இருக்கீங்க நீங்க? எதுவா இருந்தாலும் காதுல இருந்து கையை எடுத்துட்டு சொல்லுடி, ரொம்ப வலிக்குதுடி. மார்னிங்ல இருந்து இப்ப வரைக்கும் சாப்பிடாமலே இருக்கீங்க, எப்படி உங்களால முடியுது? இதுக்காடி காதை பிடிச்சி தெரிக்கிட்டு இருக்க? பசிக்கலடி, அதான் சாப்பிடல. அது எப்படி பசிக்காம இருக்கும்? போய் சொல்றீங்களா என்கிட்டயே? எம்மா வலிக்குதுமா. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. வீட்ல ஒரு சண்டடி, அதனாலதான் மைண்ட் அப்செட்டா இருந்துச்சு, அதான் பசிக்கல. சரி, உங்க வீட்ல சண்டையாவே இருக்கட்டும், அதுக்காக சாப்பிடாம இருப்பீங்களா? அதான் சொல்றல்லம்மா, அது ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு, அதனாலதான் பசிக்கல. ஓ, கஷ்டமா இருந்துச்சா? சரி ஓகே, கஷ்டமாவே இருந்துட்டு போகுது. ஒருவேளை அழுகணும்னு தோணுச்சா ஒரு மூலையில உட்காந்து அழுகுங்க. அதெல்லாம் பத்தி எனக்கு கவலை கிடையாது. எதுக்காக சாப்பிடாம இருந்தீங்க? நான் கேட்ட கொஸ்டின் இதுதான். என்னடி திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்கா? அதான் சொல்றல்ல, கஷ்டமா இருந்துச்சு, அதனாலதான் பசிக்கல. ஹலோ, கஷ்டங்கிறது உங்களுக்கு மட்டும்தான், உங்க வயிற்றுக்கு கிடையாது. உங்க வயிறு சாப்பாடு கேட்டுட்டு தான் இருந்திருக்கும், ஆனா நீங்க அதுக்கு சாப்பாடு போடாம அதை பட்டினி போட்டு வச்சிருக்கீங்க. எது? ஆமா, உங்ககிட்ட வந்து உங்க ஸ்டொமக் சொன்னிச்சா நான் கவலையா இருக்கேன்னு? சொல்லுங்க சார், உங்க ஸ்டொமக் வந்து உங்ககிட்ட சொன்னிச்சா நான் கஷ்டமா இருக்கேன் அதனால சாப்பிடாதுன்னு சொன்னிச்சா? என்னடி இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கா? நான் கேட்டதுக்கு பதில். வலிக்குது. நான் கேட்டதுக்கு மட்டும் ஒழுங்கா பதில் சொன்னீங்கன்னா பொறுமையா திருகுவேன். அதை மீறி அன்வான்டா ஏதாவது சொன்னீங்க அவ்வளவுதான், காது தனியா பிச்சு எடுத்துருவேன். வினோமா, இந்த தங்கோல தயவு செஞ்சு காதை விட்டுட்டு பேசுமா, ரொம்ப வலிக்குது. நீங்க பண்றதுக்குலாம் காதல்ல, கை கால கூட தனித்தனியா பிச்சு எடுத்துலாமாண்டா இருக்கு எனக்கு. அப்படி என்னடி நான் பண்ணிட்டேன்? என்ன உங்களுக்கு அவ்வளவு கோவம் வருமா? கோவம் தான் சாப்பிடாம இருப்பீங்களா? இங்க பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கப்புறம்லாம் உங்க கோவத்தை சாப்பாடு மேல காட்டணும்னு நினைச்சீங்க, இந்த காதத்திற்கள் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். சரி நான் இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு காதை விடுமா, வலிக்குது. சரி வாங்க சாப்பிடலாம். நீ போய் சாப்பிடு, நான் லேட்டா சாப்பிடுறேன். இப்பதானே சொன்னேன். வலிக்குது. வினோ ப்ளீஸ் வினோ, விடு வினோ, ரொம்ப வலிக்குதுடி. இப்ப நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் நீங்க கேட்டுட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு அன்வான்டா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க, காதை தனியா பிச்சு எடுத்துருவேன். வினோ, ஸ்கூல்ல கூட பிடி சார் பார்த்து நான் இவ்வளவு பயந்தது இல்லடி, ஏன்டி இப்படி பண்ற? என்ன இப்பதானே சொன்ன அன்வான்டா எதுவும் பேசக்கூடாதுன்னு? சரிடி, நான் எதுவும் பேசல, என்ன பண்ணணும்னு சொல்லு, பண்றேன். நான் போய் இப்ப என்னோட லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வருவேன், சாப்பாடு தருவேன், நீங்க சாப்பிடணும். சரியா? இல்ல எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். நீ உன்னோட லஞ்ச் பாக்ஸை நீயே சாப்பிடு. இப்பதானே சொன்னேன். வலிக்குதுடி. இப்ப சொல்லுங்க, நான் போய் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வருவேன், நீங்க சாப்பிடணும். சரிம்மா தாயே, தயவு செஞ்சு போய் எடுத்துட்டு வா. அது இங்கேயே உட்காருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி போ. என்னடி ஏதோ முக்கியமா பேசணும் தரன்னு இழுத்துட்டு வந்த, இங்க வந்து பார்த்தா அமைதியா நின்னுட்டு இருக்கா. என்னடி பேசணும், பேசு. ஆமா, உங்க 3 பேருக்கு என்னதான் ஆச்சு? யாரு 3 பேருக்கும்? அகில் சார், கார்த்திக் சார், அப்புறம் நீங்க, உங்க 3 பேருக்கும் தான். ஏன் எங்களுக்கு என்னாச்சு? ஆமா, மார்னிங்ல இருந்து இப்போ வரைக்கும் சாப்பிடாமலே இருக்கீங்க. எதுக்காக சாப்பிடாம இருக்கீங்க? யாருடி சாப்பிடாம இருக்கா? நான்லாம் சாப்பிட்டேன். அப்போ என்கிட்டயும் போய் சொல்றீங்க, அப்படித்தானே? என்ன பிரீத்தி, ஏதோ முக்கியமா தானே பேசணும்னு சொல்லி கூட்டு வந்தா, அது பேசு. அந்த முக்கியமான விஷயமே இதுதான். ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பசிக்கல. அது எப்படி மார்னிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பசிக்காமலே இருக்கா? ஆமா, பசிக்கலன்னா பசிக்கல தான். நீங்க யார் மேல வேணாலும் எவ்வளவு வேணாலும் கோவமா இருந்துக்கோங்க, ஆனா அந்த விஷயத்தெல்லாம் சாப்பாடு மேல காட்டாதீங்க. இப்ப என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? ஏன் இவ்வளவு நேரம் வரைக்கும் சாப்பிடாம இருக்கீங்க? அதுதான் எனக்கு பிரச்சனையே. அதான் சொன்னல பிரீத்தி, எனக்கு பசிக்கல, விடு. அதான் சார், எப்படி பசிக்காம இருக்கும்? மார்னிங்ல இருந்து சாப்பிடாம இருக்கீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு பசி இல்லையா? அதான் இல்லன்னு சொல்றல, விடு பிரீத்தி. இப்போ நான் உங்ககிட்ட பொறுமையா தானே பேசிட்டு இருக்கேன், எதுக்கு நீங்க கத்துறீங்க? சரிம்மா, நான் கத்தல, தயவு செஞ்சு நீ உன் கேபினுக்கு போ, நான் அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசுறேன். அதெல்லாம் முடியாது. இப்போ நீங்க சாப்பிட்டீங்கன்னா தான் இந்த இடத்த விட்டே நான் நகருவேன். பிரீத்திமா, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. நீ கொஞ்ச நேரம் உன்னோட கேபின்ல போய் உட்காரு, நானே வந்து உங்ககிட்ட பேசுறேன். நீங்க என்கிட்ட பேசலனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க இப்போதைக்கு சாப்பிடணும், அவ்வளவுதான். நான் சாப்பாடு கொண்டு வரல பிரீத்தி. பரவாயில்ல, நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், வாங்க சாப்பிடலாம். சரி, உன் லஞ்ச் என்கிட்ட கொடுத்துட்டேன்னா அப்ப நீ என்ன சாப்பிடுவ? ஓ, இப்போ நான் என்ன சாப்பிடுவேங்கிறதா உங்களுக்கு கவலை, அப்படித்தானே? ஆமா, அப்படி கூட வச்சுக்கோ. சரி, ஒன்று பண்ணலாம். நீங்களும் நானும் என்னோட லஞ்சை ஷேர் பண்ணிக்கலாம், சரியா? இல்ல, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ உன் லஞ்ச் பாக்ஸை சாப்பிடு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் முடியாது. நான் சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும். என்னடி, நான் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? பிரசாந்த் சார், நான் சொல்றதுதான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன கோவமா இருந்தாலும் எதுக்காக சாப்பாடுல காட்டுறீங்க அதை? நீங்க யார் மேல வேணாலும் கோவப்படுங்க, யார் வேணாலும் திட்டுங்க, அடிங்க, அதெல்லாம் பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா சாப்பிடுங்க டைமுக்கு. இப்போ என்னடி, நான் சாப்பிடணும் அவ்வளவுதானே? ஆமா. சரி, நீ போய் சாப்பிடு, நான் கேன்டீன்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். ஏன் எங்க வீட்டு சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டீங்களா? இல்ல எங்க வீட்டு சாப்பாடுலாம் உங்க வீட்டு சாப்பாடு அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? என்னடி இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு அன்னைக்கு தானே சொன்னேன். நீங்க சாப்பிட வந்தா நான் ஏன் இப்படிலாம் பேச போறேன்? அம்மா தாயே, போய் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வா, சாப்பிடலாம். அப்பா, இப்பவாது உங்க வாயை திறந்து இந்த வார்த்தை வந்துச்சே, இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன்.
காமிங்க. வினோ ஆல்ரெடியே நான் நிறைய சாப்பிட்டேன் வினோ, தயவு செஞ்சு விடு வினோ. காமிங்க. ஆ போது வினோ. இருங்க, இன்னும் ஒரு 4-5 வாய் தான் இருக்கு, சாப்பிட்டுருங்க. வினோ எனக்கு ஆல்ரெடி ஃபுல் ஆயிடுச்சு வினோ, தயவு செஞ்சு விடு வினோ. அதெல்லாம் இல்ல, காலையில இருந்து சாப்பிடாம தானே இருக்கீங்க, அதெல்லாம் ஸ்டொமக்ல நிறைய பிளேஸ் இருக்கும், சாப்பிடுங்க. எம்மா எல்லா லவர்ஸும் அன்பு மலையை தான் ஆள் மேல பொழிவாங்க, ஆனா இவ என் மேல சாப்பாடு மலையை பொழிஞ்சிட்டு இருக்கா. என்ன வாயை திறங்க. வினோ தயவு செஞ்சு நீ விட்ரி, எனக்கு மூச்சே விட முடியலடி. ஒரு 5-6 குழந்தைய கொடுத்து என்ன வளர்க்க சொன்னா கூட வளர்த்துருவேன் போல இருக்கு, ஆனா உங்களை சமாளிக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. எது? ஆமா பாருங்க, சாப்பிடறதுக்கு கூட அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. இங்க பாருடி, நான் நிறையவே சாப்பிட்டுட்டேன், ஆனாலும் நீ தான் வச்சு வச்சு திணிச்சுக்கிட்டே இருக்க. எது நிறைய சாப்பிட்டது? ஊட்டின எனக்கு தெரியாதா நீங்க எவ்வளவு சாப்பிட்டீங்கன்னு? ஏண்டி சாப்பிட்டேன் எனக்கு தெரியாதாடி, ஊட்டணும் உனக்கு தெரிய போகுது. அதெல்லாம் இல்ல, சாப்பிட்றவங்களுக்குலாம் சாப்பாடு அளவு என்னன்னு தெரியாது, ஆனா ஊட்டுறவங்களுக்கு தான் சாப்பாடு எந்த அளவுக்கு ஊட்டிருக்கோன்னு தெரியும். வினோ என்னடி லாஜிக் இது? உனக்கு பசிக்குதுன்னு நான் சாப்பிட்டா உன் வயிறு ரொம்பிடுமா என்ன? இங்க பாருங்க, இன்னும் 2-3 வாய் தான் இருக்கு, இதை மட்டும் நீங்க வாங்கலன்னு வைங்க, அந்த காதை எப்படி திருக்கணும் அதே மாதிரி இந்த காதை திருக்க வேண்டியதா இருக்கும். என்ன வினோ சின்ன பிள்ளைய மிரட்டுற மாதிரி மிரட்டிட்டு இருக்கா? ஆமா, நீங்க குழந்தை மாதிரி தான் அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க இப்போ. வினோமா எனக்கு நிஜமாவே ஃபுல் ஆயிடுச்சு. நிஜமா? ஆமா நிஜமா. சரி, இதுதான் லாஸ்ட் பைட், இது வினோட பைட், கண்டிப்பா சாப்பிட்டு தான் ஆகணும், சரியா? என்னடி குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி புதுசு புதுசா பேர் வச்சு ஊட்டிட்டு இருக்க? அதான் நான் சொன்னல, நீங்க எனக்கு குழந்தை தான். ஐயோ பிரசாந்த் சார், அவ்வளவுதான், இன்னும் 2 வாய் தான் இருக்கு, சாப்பிடுங்க. எனக்கு போதும்டி, நான் சாப்பிட்டேன், ஃபுல் ஆயிடுச்சு. எனக்காக 2 வாய் தான், நான் வாங்கிக்கிட்டா என்ன? சரி உனக்காக நான் இந்த சாப்பாடை வாங்கிக்கிறேன், அதே போல எனக்காக நீ ஒரே ஒரு தடவை பிரசாந்த் கூப்பிடுறியா? அதெல்லாம் முடியாது. அப்போ என்னாலே வாங்க முடியாது. சரி சரி, ஆனா ஒரு தடவை தான் கூப்பிடுவேன், ஓகேவா? சரி. பிரசாந்த். சூடான பேரும் அதுதான், சொன்னவுடன் உதடுகள் குதிக்கும், சூரியனை நீயும். என்ன அதான் கூப்பிட்டு எல்லாம் ஆக்காமிங்க. அகில் சார் என்னாச்சு உங்களுக்கு? எதுக்காக கை பிடிச்சி வச்சிருக்கீங்க? விடுங்க சார், கையை விட்டுட்டு ஆக்காமிங்க. இல்ல எனக்கு வேண்டாம். என்ன நீங்க இப்பதானே எடுத்துட்டு வா சாப்பிட்றேன்னு சொன்னீங்க, இப்போ என்ன வேணாங்கிறீங்க? எனக்கு சாப்பாடு வேணாம்னு சொல்ல, ஸ்பூன் வேண்டாம். ஸ்பூன் வேண்டாம்னா புரியல, அப்ப நான் ஊட்ட வேண்டாமா? நீங்களே அள்ளி சாப்பிட்றீங்களா? நீ தான் ஊட்டி விடணும். ஐயோ என்னதான் சொல்றீங்க? ஸ்பூன் இல்லாம கையால் அள்ளி ஊட்டி விடு. வெறும் கையால அள்ளி தர சொல்றீங்களா? ஆமா. உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் அள்ளி தர ரெடி தான். என்னடி எனக்கு என்ன பிரச்சனை? உன் கையால் அள்ளி தரது சாப்பிடணும் தான் எனக்கு ஆசை. அப்போ சரி, கையை விடுங்க, நான் கையாலே அள்ளி தரேன். இப்போ வந்து ஆக்கட்டுறீங்களா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நிஜமாவா? என்ன பொய்யா சொல்றேன், நிஜமாதான். அது மட்டும் இல்ல, இந்த சாப்பாடோட ஹை டேஸ்டே உன் கையிலேருந்து எனக்கு ஊட்டுற பத்தியா அதுல இருந்தா வருது. உனக்கென மட்டும் வாழும் இதயமடி, உயிருள்ள வரை நான் அடிமையடி. ஹலோ என்ன மிஸ்டர் இளமாறன், சௌக்கியமா? டே யாரா நீ என் பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்கா? யோ கூப்பிடறதுக்கு தானே பேர் வச்சிருக்கு. நான் யாருன்னு தெரியாம என் பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்க நீ. யோ நீ எல்லாம் எதுக்கு வாழ்றோன்னே தெரியாம இந்த பூமிக்கு பாரமா வாழ்ந்துட்டு இருக்க ஆலியா? ஒழுங்கு மரியாதை கொடுத்து பேசு. உன்ன மாதிரி கேடு கட்டவனுக்குலாம் இந்த மரியாதை போதும். முதல்ல யாரா நீ? ஓ சாருக்கு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்கு போல. சொல்றா யாரா நீ? யோ நான் வேற யாரும் இல்ல, நானும் உன் உறவுக்காரன் தான். எது உறவுக்காரனா? உன் பேர் என்னடா? யோ நான் யாரு, என் பேர் என்னங்கிறதெல்லாம் அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீ யாரு, உன் சுயரூபம் என்னங்கிறத வெளிச்சத்துக்கு கொண்டு வர நேரம் வந்துருச்சு. உன் முகத்தரையை ஒட்டு மொத்தமா கிழிச்சிட்டு அப்புறம் காட்டுறேன் நான் யாருன்னு. பிளட்டி சீட் வெய்யா போன. யோ மரியாதை கொடுத்து பேசு. உன்ன மாதிரி கேடு கட்டவன் இல்லைனா. ஏய் சவுண்டு வரக்கூடாது. இந்த நிமிஷத்துல இருந்து உன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது, எல்லாத்துக்கும் ரெடியா இருந்துக்கோ. யாரடா மிரட்டி பாக்குற? யோ என்னையா தடுமாறுற? நீ எவ்வளவு பெரிய ஆளு பாரு, மூஞ்செல்லாம் வேர்க்குது பாரு, தொடச்சுக்கோ. அப்புறம் களத்துல சந்திப்போம், வச்சிட்டாமே.